ராம் நாராயண ராம் மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். நீங்கள் இதனை ஜபித்தால், தியானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உணர முடியும். நீங்கள் இதை மற்றவர்களுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் பரப்பலாம். பொதுவாக பலர் காலை எழுந்ததும் யோகா, உடற்பயிற்சி செய்யும். அதேபோல ராம் நாராயண ராம் ஜபம் செய்து தியானம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் உணவு சாப்பிடும்போது அதன் விளைவுகளை பற்றி அவசியம் யோசிக்கிறானா? இல்லை அல்லவா? அதுபோல் தியானம் செய்யும் முன் பல யோசனைகள் இல்லாமல் முழுமையாக மனதை திறந்து செய்ய வேண்டும். இளைஞர்கள் நம் தேசத்தின் எதிர்காலம். எனவே அவர்கள் தங்கள் கவனத்தை அதிகம் ஒருங்கிணைக்க வேண்டும். எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையில்லாத அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மாறாக அவர்கள் ஒரு நாள் கட்டுப்பாட்டு அட்டவணை ருட்டீன் சார்ட் உருவாக்கி தியானம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். இது அவர்களுக்கு படிப்பில் 100 கவனம் செலுத்தவும், விளையாட்டிலும் முழுமையாக ஈடுபடவும் உதவும். பள்ளி, கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். தியானம் மனக்குவிப்பை அதிகரிக்கிறது. அது ஒருவருக்கு ஆற்றல், மனசக்தி அளிக்கிறது. பள்ளித்திலிருந்தே இது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் ராம் நாராயண ராம் ஜபம் உங்கள் நாவில் மட்டுமே இருக்கும். ஆனால் சில நாட்கள் தொடர்ந்து ஜபித்தால் அது உங்கள் மனதிற்குள் சென்று உள் உறுதியை வழங்கும். ஒரு நீரை வடிகட்டும் போது அதில் இருக்கும் அழுக்கு கீழே தங்குவது போல் நீண்ட நேரம் 13 மணி நேரம் தியானம் செய்தால் ராம் நாராயண ராம் உங்கள் உள்ளத்தில் நிறைந்துவிடும். பின்னர் உங்களால் தனியாக ஜபம் செய்ய தேவையில்லை. ஏனெனில் உங்கள் உடலில் இருக்கும் 50,000 கோடி ஆன்மாக்கள் தாமாகவே ராம் நாராயண ராம் ஜபம் செய்யத் தொடங்கும். பின்னர் நீங்கள் உணருவீர்கள், உங்கள் பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து மன அமைதி அதிகரிக்கிறது. அரசாங்கம் பள்ளிகளில் தியானத்தை கட்டாயமாக்க வேண்டும். தியானம் செய்வதால் நபர் நிதி நிலைமையும் மேம்படும். இளைஞர்கள் தியானத்தின் நன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் சில தருணங்களில் நாம் மிகுந்த நிராசை, மன உளைச்சல் அடைகிறோம். சில சமயங்களில் நாம் சிந்திக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. அத்தகைய நேரங்களில் தியானம் மிக முக்கியமானது. தியானத்தின் மூலம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தலாம், உள் சக்தியை அதிகரிக்கலாம். இதனால் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கவும், நேர்மறையாக இருக்கவும் முடியும். தியானம் ஒரு ஒலி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி ஆகும். இது நம் உடலில் உள்ள 50,000 கோடி ஆன்மாக்களுக்கு ஆற்றல் வழங்குகிறது. இதன் மூலம் நம் உடலுக்கு ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அறிவு வளர்ச்சி கிடைக்கிறது. பலர் கேட்கலாம், இந்த ஒலி ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? அது இயற்கையிலிருந்து. இயற்கை, பிரபஞ்சம், ஆகாயம், இந்த உலகம் அனைத்தும் இணைந்ததே நம்மை வழிநடத்துகின்றன. இவை நம்மை வாழ வைப்பதும் நம்மை செயலாற்ற வைப்பதுமாகும். ராம் நாராயண ராம்.